வணக்கம். ராகவா விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். மத்திய அரசின் திட்டங்கள் 100% செயல்படுத்தப்பட்டுள்ளது. மத்திய இணையமைச்சர் முருகன் பேட்டி. புதுவையில் தொழில் துவங்க வருவோருக்கு அனைத்து ஒப்புதல்களும் விரைவாக வழங்கப்படும். கவர்னர் கைலாஷ்நாதன் உறுதி. விசா முடிந்தும் ஆவணங்கள் இன்றி சுற்றித் திரிந்த இலங்கை வாலிபர் காரைக்காலில் கைது. வேதபுரீஸ்வரர் கோவில் தேரோட்டம், திரளான பக்தர்கள் தரிசனம். இனி விரிவான செய்திகள். மத்திய அரசின் திட்டங்கள் 100% புதுச்சேரியில் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் 11 ஆண்டு கால சாதனை விளக்க புத்தகத்தை புதுச்சேரி பாஜக தலைமை அலுவலகத்தில் வெளியிட்டு மத்திய அமைச்சர் முருகன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர், பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 3வது முறையாக ஆட்சியை பிடித்து 11 ஆண்டுகளை முடித்து 12வது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளதாகவும், மோடி தலைமையிலான அரசின் கொள்கை முடிவுகளால் நாடு வளர்ச்சியை கண்டுள்ளது கண்கூடாக தெரிகிறது என்றார். 2014ஆம் ஆண்டிற்கு முன்பு ஆட்சியில் இருந்தவர்கள் முடிவு எடுக்கும் தைரியமற்றவர்களாக இருந்ததாகவும், அதோடு 2G காமன்வெல்த் என அனைத்து துறைகளிலும் ஊழல் முறைகேடுகளை விரித்தாடிய பிரதமர் மோடி நாட்டின் வளர்ச்சி ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு சேவை, சிறந்த நிர்வாகம், ஏழைகளின் நலன் ஆகியவற்றை முன்வைத்து நாட்டை சீரான வளர்ச்சிக்கு கொண்டு சென்றார் என்றார். நாடு சுதந்திரமடைந்து 100வது ஆண்டை 2047இல் அடியெடுத்து வைக்கும்போது வல்லரசாக்க திட்டமிட்டு பிரதமர் செயல்பட்டும் அவர் குறிப்பிட்டார். புதுச்சேரியில் பல்வேறு மத்திய அரசு திட்டங்கள் 100% செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும், கடந்த ஆட்சியில் நிறுத்தப்பட்ட இலவச ரேஷன் அரிசியானது தற்போது ரேஷன் கடைகள் திறக்கப்பட்டு வழங்கப்பட்டு வருகிறது என்றார். சேதராப்பட்டில் கிடப்பில் கிடந்த 750 ஏக்கர் புதிய தொழிற்சாலைகளை கொண்டு வர ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும், கடந்த 4 ஆண்டுகளில் 4000 பேருக்கு அரசு வேலை தரப்பட்டுள்ளதோ பெஸ்ட் புதுச்சேரியாக மாற்றும் பணி தொடர்ந்து வருவதாக அவர் தெரிவித்தார். ராகுல் காந்தி கண்களை மூடிக்கொண்டு கருத்து தெரிவிப்பதாக குறிப்பிட்ட அவர் கண்ணை திறந்து நாட்டின் வளர்ச்சியை பார்க்க வேண்டும் என்றும், நம்மால் தயாரிக்கப்பட்ட இராணுவ தளவாடங்கள் மூலம் பாகிஸ்தானுக்கும் தீவிரவாதிகளுக்கும் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மூலம் பதிலடி தந்துள்ளதாகவும், உலகத்திற்கும் ஒரு செய்தி கூறியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். புதுவையில் தொழில் துவங்க வருபவர்களுக்கு விரைவில் அனைத்து ஒப்புதல்களும் வழங்கப்படும் என்று கவர்னர் கைலாஷ்நாதன் உறுதியளித்துள்ளார். இந்திய தொழில் கூட்டமைப்பின் தென்மண்டல கவுன்சில் கூட்டம் புதுச்சேரி ராஜீவ்காந்தி சதுக்கம் அருகே உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. கவர்னர் கைலாஷ்நாதன் கூட்டத்தை தொடக்கி வைத்து பேசினார். அப்பொழுது அவர், புதுச்சேரி, தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா மற்றும் தெலங்கானா ஆகிய மாநிலங்கள் உள்ளடங்கிய இந்தியாவின் தெற்கு பகுதி நாட்டின் பொருளாதாரத்தின் துடிதுடிப்பு மற்றும் முக்கிய பகுதி என்றார். புதுச்சேரி அதிக கல்வி அறிவு, சிறந்த சுகாதார குறியீடு, அமைதியான சட்டம் ஒழுங்கு சூழல் உள்ளதாகவும், முதலீட்டை ஈர்க்க துறைமுகங்கள், சாலைகள், மின்சாரம், டிஜிட்டல் நெட்வொர்க்குகளை மேம்படுத்துதல் உள்ளிட்ட உள்கட்டமைப்பு வசதிகளை விரைவாக விரிவுபடுத்துவதாகவும் அவர் தெரிவித்தார். தொழில்துறை நலனுக்காக கரசூரில் 750 ஏக்கர் ஒதுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட கவர்னர், புதுச்சேரியில் முதலீடு செய்வதற்கு வருமாறு முன்னணி தொழிலதிபர்களுக்கு அழைப்பு விடுத்தார். புதுச்சேரி சார்பாக திட்டங்களை அமைக்க தேவையான அனைத்து ஒப்புதல்களும் விரைவாக வழங்கப்படும் என்று உறுதியளிப்பதாகவும் அவர் கூறினார். இதில் தென்மண்டல தலைவர் தாமஸ் ஜான் முத்தூட், துணைத் தலைவர் ரவிச்சந்திரன் புருஷோத்தமன், புதுச்சேரி கிளை தலைவர் சமீர் கம்ரா, துணைத் தலைவர் நடராஜன், மண்டல இயக்குனர் ஜெயேஷ் மற்றும் புதுச்சேரி, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தெலங்கானா ஆகிய 6 மாநிலங்களை சேர்ந்த CII நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். விசா முடிந்தும் ஆவணங்கள் இன்றி காரைக்காலில் சுற்றி திரிந்த இலங்கை வாலிபரை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுவை மாநிலத்தின் ஒரு பகுதியான காரைக்கால் டவுன் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் ராஜகணபதி தலைமையிலான போலீசார் ரயில் நிலையத்தில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது ரயில் நிலையத்தின் 2வது நடைமேடையில் சந்தேகத்திற்குரிய வகையில் ஒருவர் சுற்றி திரிந்து கொண்டிருந்தார். அவரை போலீசார் பிடித்து விசாரித்த போது அவர் இலங்கை நாட்டின் கிளிநொச்சி மாவட்டத்தை சேர்ந்த அஜய் என்கிற அஜந்தன் என்பது தெரிய வந்தது. இலங்கை தமிழரான இவர் பாஸ்போர்ட், விசா மற்றும் அரசின் அனுமதி சான்றிதழ் எதுவும் இல்லாமல் கடந்த 2013ஆம் ஆண்டு 6 மாத கால விசாவில் இந்தியா வந்ததாகவும், பின்னர் திரும்ப இலங்கைக்கு செல்லாமல் மேற்கு வங்கம், டெல்லி, ஆந்திரம், தமிழகம், கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் சுற்றி கொண்டு கடைசியாக காரைக்காலுக்கு வந்ததும் விசாரணையில் தெரிய வந்தது. தொடர்ந்து போலீசார் அஜய் மீது வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர். புதுவை வேதபுரீஸ்வரர் ஆலய திருத்தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வடம் பிடித்தனர். புதுச்சேரி காந்தி வீதியில் உள்ள வேதபுரீஸ்வரர் கோவிலின் 39ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த 2ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது.
தினமும் காலை வெள்ளிப்பல்லக்கில் சுவாமி வீதி உலாவும் அபிஷேக ஆராதனைகளும் மாலையில் பல்வேறு வாகனத்தில் வீதி உலாவும் நடைபெற்று வருகிறது. கடந்த 6ஆம் தேதி காலை திருக்கல்யாணமும் தொடர்ந்து இரவு 63 நாயன்மார்கள் அபிஷேகம் செய்யப்பட்டு வீதி உலா நடத்தப்பட்டது. விழாவின் முக்கிய நிகழ்வாக இன்று காலை தேரோட்டம் நடைபெற்றது. தேர் முக்கிய வீதிகள் வழியாக சென்று நிலையை அடைந்தது. பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் இதில் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து தொடக்கி வைத்தார். தேரோட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் VP ராமலிங்கம், வெங்கடேசன் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தங்கத்தின் விலை தொடர்ந்து 4வது நாளாக சரிவை சந்தித்துள்ளது. தங்கம் விலை கடந்த சில நாட்களாகவே ஏற்றம் இறக்கத்துடன் காணப்பட்டு வருகிறது. சில நேரங்களில் அதிரடியாக உயர்ந்து வருகிறது. இந்நிலையில் கடந்த 2ஆம் தேதி தங்கம் விலை பவுனுக்கு 1120 ரூபாய் உயர்ந்து ஒரு பவுன் 72,480 ரூபாய்க்கு விற்பனையானது. 3ஆம் தேதி தங்கம் விலை பவுனுக்கு 160 ரூபாய் உயர்ந்து ஒரு பவுன் 72,640க்கு விற்பனையானது. அதன் பிறகு 7ஆம் தேதி தங்கம் விலை அதிரடி சரிவை சந்தித்தது. அன்றைய தினம் தங்கம் விலை பவுனுக்கு 1200 குறைந்து ஒரு பவுன் 71,840க்கு விற்பனையானது. இந்த விலை குறைவு நகை வாங்குவோருக்கு ஆறுதலை ஏற்படுத்தி இருந்தது. 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்பதால் தங்கம் விலையில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. அதன் பிறகு வாரத்தின் தொடக்க நாளான நேற்று முன்தினம் தங்கம் விலை மேலும் குறைந்தது. அதாவது தங்கம் விலை கிராமுக்கு 25 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 8,955ஆகவும் பவுனுக்கு 200 ரூபாய் குறைந்து ஒரு பவுன் 71,640 ரூபாய்க்கும் விற்பனையானது. தொடர்ந்து இன்று காலையும் தங்கம் விலை சற்று குறைந்தது. இன்று காலையில் தங்கம் விலை கிராமிற்கு 10 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 8,945க்கும் பவுனுக்கு 80 ரூபாய் குறைந்து ஒரு பவுன் 71,560க்கும் விற்கப்பட்டது. அதே நேரத்தில் தொடர்ந்து 3 நாட்களில் தங்கம் விலை பவுனுக்கு 1,480 ரூபாய் குறைந்துள்ளது. இந்த தொடர் விலை குறைவு நகை வாங்குவோருக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுவைக்கு மாநில அந்தஸ்து கோரி சமூக நல இயக்கங்கள் பொதுமக்களிடம் கையெழுத்து பெற்று வருகின்றனர். புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து வேண்டி உருளையன்பேட்டை தொகுதி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு, பொதுநல அமைப்பை சேர்ந்த தலைவர்கள் தொடர்ந்து பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இதில் ஒரு பகுதியாக முத்தியால்பேட்டை மார்க்கெட் பகுதியில் தனி மாநில அந்தஸ்து வேண்டி கையெழுத்து இயக்க பரப்புரை பயணம் நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமை தாங்கிய இந்த நிகழ்ச்சியில் பொதுநல அமைப்புகளை சேர்ந்த தலைவர்கள் மாநில அந்தஸ்து கோரிக்கையை பரப்புரையாக செய்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி கையொப்பம் பெற்றனர். கடலூர் பெருவெளியை காக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சரிடம் மனு அளிக்கப்பட்டது. புதுவை தட்டாஞ்சாவடியில் உள்ள புதுச்சேரி மாவட்ட தலைமை சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் சார்பில் வடலூர் சத்தியஞான சபையை சுற்றியுள்ள பெருவெளியில் புதிய கட்டிடங்கள் கட்டுவதை தடுத்து நிறுத்த வேண்டியும் அதனை காக்க வலியுறுத்தியும் வடலூர் மாவட்டத்தை மையமாக கொண்டு 5 கிலோமீட்டர் சுற்றளவில் மாமிசம், மது மற்றும் போதையில்லா புனித நகரமாக அறிவிக்க கோரியும் மத்திய அரசு இதற்கான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் புதுச்சேரியில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை மற்றும் மீன்வளம், கால்நடை மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் முருகனிடம் மத்திய அரசின் நடவடிக்கை மேற்கொள்ள வலியுறுத்தி கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. இந்த மனுவை தலைவர் குஞ்சதபாதம் தலைமையில் சன்மார்க்கத்தினர் கலந்து கொண்டு அளித்தனர். சம்பந்தமாக பரிசீலித்து நடவடிக்கை மேற்கொள்வதாக மத்திய இணையமைச்சர் முருகன் தெரிவித்தார். இந்த சந்திப்பின் போது புதுச்சேரி மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு ஆகியோர் உடனிருந்தனர். சரண் தொண்டு அறக்கட்டளை திறப்பு விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுவை உழவர்கரை தொகுதி மூலக்குளம் சபரிநகர் மெயின் ரோட்டில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யாவின் சரண் தொண்டு அறக்கட்டளை அலுவலகம் அமைக்கப்பட்டுள்ளது. கழக துணை பொதுச் செயலாளர், தஞ்சாவூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் புதுச்சேரி மண்டல பொறுப்பாளருமான ரங்கசாமி அலுவலகத்தை திறந்து வைத்தார். பின்னர் 150 தொண்டர்களுக்கு கட்சி பணியன் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் கழக அமைப்பாளருமான ஆறுமுகம், மேற்கு மாநில செயலாளர் சேகர், கிழக்கு மாநில செயலாளர் முருகன் ஆகியோர் தலைமை தாங்கினர். சிறப்பு அழைப்பாளர்களாக கழக அமைப்பு செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கணபதி, விழுப்புரம் மாவட்ட செயலாளர் கோவிந்தராஜ், கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆடிட்டர் சுந்தரமூர்த்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சரண் தொண்டு அறக்கட்டளை சார்பாக உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பொதுமக்களுக்கு சுப நிகழ்ச்சிகளுக்கு பந்தல், நாற்காலி, டேபிள், டியூப்லைட் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் வழங்கப்பட உள்ளது.
மதகடிப்பட்டில் 100 நாள் வேலை திட்டத்தை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுவை மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவண்டார்கோவில் கிராமத்தில் தற்போது நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க மந்தக்கரையில் பொதுப்பணித்துறை மூலம் புதிய ஆழ்குழாய் கிணறு அமைத்தல் மற்றும் அதனை சார்ந்த பணிகளான மின் மோட்டார் பொருத்துதல் மற்றும் குடிநீர் உந்துகுழாய் அமைத்தல் முதலிய பணிகளுக்காக 15.52 லட்சம் திட்ட மதிப்பீடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த குடிநீர் திட்டத்திற்கான அனைத்து பணிகளும் முடிக்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். விழாவில் பொதுப்பணித்துறை கிராம குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் பீனாராணி, இளநிலை பொறியாளர் சுதர்சனம், மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ராஜன், உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் பாஸ்கர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த குடிநீர் திட்டத்தின் மூலம் திருவண்டார்கோவில் கிராமத்தில் சுமார் 6500 பேர் பயன்பெறுவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதேபோல திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு கிராம பஞ்சாயத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலம் மதகடிப்பட்டு கிராம பஞ்சாயத்தில் உள்ள நல்லூர் ஏரியின் வடகிழக்கு பகுதியை ஆழப்படுத்தும் பணிக்காக 39,77,900 ரூபாய் மதிப்பீட்டில் திட்டம் மேற்கொள்ளப்பட்டதா. இதற்கான பூமி பூஜை நடைபெற்றதா. சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குனர் இஷிதா ரதி, செயற்பொறியாளர் ஸ்ரீனிவாசன், வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அதிகாரி தயானந்த டெண்டுல்கர், உதவி பொறியாளர் ராமன், இளநிலை பொறியாளர் அன்சாரி உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். புதுவை பிள்ளையார்குப்பம் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அரசு உயர்நிலைப்பள்ளி 2024-25 ஆண்டு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்றதை பாராட்டியும் மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டி வழங்கும் விழாவும் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக சாய் ஜே சரவண்குமார் கலந்து கொண்டு முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து இலவச மிதிவண்டிகளை மாணவ மாணவியருக்கு வழங்கி சிறப்பித்தார். பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, ஊர் தலைவர் ஆறுபடையப்பா, பள்ளி நிர்வாகிகள் உட்பட பலர் இதில் கலந்து கொண்டனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 8,945 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 71,560 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 1,160 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். மத்திய அரசின் திட்டங்கள் 100% செயல்படுத்தப்பட்டுள்ளது. மத்திய இணையமைச்சர் முருகன் பேட்டி. புதுவையில் தொழில் துவங்க வருவோருக்கு அனைத்து ஒப்புதல்களும் விரைவாக வழங்கப்படும். கவர்னர் கைலாஷ்நாதன் உறுதி. விசா முடிந்தும் ஆவணங்கள் இன்றி சுற்றித் திரிந்த இலங்கை வாலிபர் காரைக்காலில் கைது. வேதபுரீஸ்வரர் கோவில் தேரோட்டம், திரளான பக்தர்கள் தரிசனம். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.